your eyes look very normal. உன்னால சுத்தமா பார்க்க முடியாதா or you're partially blind? I'm completely blind. Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகர் பாபி சிம்ஹா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளில் பல திரைப்படங்களில் நடித்துள்ள பாபி சிம்ஹாவுக்கு அடையாளத்தை தந்த படம் தூது கோவம் என்றால் அவருக்கு தேசிய விருதை பெற்று தந்த படமாக ஜிகர் தண்டா அமைந்தது. நாளைக்கே சேது மாதிரி ஒரு 10 பேர் வரலாம். ஆனால் அவினிகுமாரா சேதுல மட்டும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன், மெகா ஸ்டார் சிரஞ்சீவி போன்ற முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற பாபி சிம்ஹா நடிகராகவும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் தான் பெற்ற பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். படிக்கும்போது சினிமாவில் சேரணும் அப்படின்றது தான் உங்களுடைய எண்ணமாக இருந்ததா? இல்லை சார், ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து ஆக்டர் ஆகணுன்றது மட்டும்தான் தாட்டு. கோல். ஈவன் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து கூட எக்ஸாம் எழுதும் போது நாளைக்கு இதுவே நமக்கு சோறு போட போகுது, ஏன் ரொம்ப மெனக்கிடுறோம், இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ பக்கா பிளானிங் தான். பட் அந்த டைமில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது 2005 ஸோ ஒரு காலேஜில் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன. ஸோ ஒரு 20 டேஸ்க்கு. ஸோ அது என்ன பண்ணுறது, அப்படி சும்மா ரூமில் அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது நான் கோயம்புத்தூரில் படித்தேன் சார் காலேஜ். ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஒரு குட்டி பையன் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு டியூஷன் போயிட்டுருப்பாப்புல. ஸோ அவங்க வந்து கொண்டு வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் நான் இந்த அக்கா உங்களுக்கு கொடுக்க சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தா அது வந்து இந்த ஹீரோ ஹோண்டா நாளைய நட்சத்திரம் அப்படின்ற ஒரு கான்டெஸ்ட்டு. ஸோ கோயம்புத்தூரில் நடக்குது அப்படின்னு. அவங்க ஆக்சுவலி சின்ன பசங்க டீச்சர் எடுத்து திருமுனையில் இருப்பாங்க அவங்க. ஸோ தே ஆல்சோ காலேஜ் கோயிங் தான். பட் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருந்தாங்க அவங்க. ஸோ அப்படி போய் என்ன ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்கேன், இதுக்கு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போடணும், காசெல்லாம் இல்லை, உங்கள் அக்கா போய்ட்டு 100 ரூபா வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல. ஸோ அப்படியே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த அப்ளிகேஷன் கொடுத்து அப்படியே உள்ளே வந்து ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி லிட்டரல் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்தேன் சார் அதில். ஸோ அதில் ராமதாஸ் சார் தான் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஜட்ஜ் அவர் சுந்தர் சி சார் வந்திருந்தாங்க. ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டு கடைசினே கூப்பிட்டு ஃபைனலிஸ்ட் வந்தாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குப்பா, என்னன்னு எனக்கு சொல்ல தெரில, நீ மெட்ராஸ் வந்து கண்டிப்பாக பெரிய ஆளாக வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் செல்ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு மெட்ராஸ் வந்து கூப்பிட்டு எந்த ஹெல்ப் இருந்தான்னு சொல்லிட்டு கொடுத்தது ராமதாஸ் சார் தான். நான் சும்மா எதுவும் நினச்சிட்டு வந்துட்டேன் காலையில், சொல்லிட்டு போய் பாங்க அடுத்த வருஷம் எல்லாமே 70mm பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டோம். அவரெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் படத்தில் வருவாங்க உங்கள் அம்மாவை எங்கள் அம்மா சினிமான்ற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. ஓகே ரைட். ஐயோ வந்ததுக்கப்புறம் தான் முதல் நாளே வந்து அந்த பார்ட்டிசிபெண்ட்டில் பண்ணும்போது ஒருத்தர் படம் எடுக்கிறேன்ட்டு வந்து அவர் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி, அப்புறம் இன்னொருத்தர் வந்து சீரியல் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து சென்னை வாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் கூப்பிட்டு வந்து கரெக்டாக கேகே நகரில் வந்து அஞ்சுகம் ஹோட்டல் இருக்கும், பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில். ஆமாம். என் லக்கு பாருங்கள். ஸோ அங்கே இறக்கி விட்டு நீங்கள் எங்கே இருங்க, நாங்கள் போய் எல்லாம் செட் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிட்றோம், ஃபோன் பண்ணுறோம், அப்புறம் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு கையில் இருந்த காசில் வாங்கிட்டு வந்து போயிட்டார். இப்போ நானும் கூட வந்து இன்னொரு ஃப்ரெண்டு சரவணன் 2 பேர் இருந்தோம், கோயம்புத்தூர்ல வந்தவங்க. சரி என்னென்னு பார்த்தா அவர் கூப்பிடுவாருன்னு பார்த்தா சுத்தமாக வரவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டில் அங்கேயே இது பண்ணியாச்சு. கையில் காசு இல்லை. அந்த சிவாஜி நிலைமை தான் சார், 1 ரூபா தான். ஸோ என்ன பண்ணலான்ட்டு ஒரு இது அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துங்கியாச்சு. இன்னும் நான் இப்போ இந்த ரிலையன்ஸ் 501 தான் வச்சுருப்போம். ஸோ அவுட் கோயிங் கிடையாது. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு காலையில் ஒரு என்ன பண்ணாலும் ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. அப்போது கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன மல்லிகை கடை மாதிரி இந்த காயின் பாக்ஸ் வச்சிருக்கோம். சரி போய் என் கூட இருந்த ஃப்ரெண்டால் முடியல, போப்பா இப்படியெல்லாம் எனக்கு நான் என்னால் முடியாது, இப்படியெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிட்டேன்னு கிளம்பிட்டாங்க. ஸோ இருந்த காசு அவன் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டான். சரி நான் ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தேன். அப்புறம் காலையில் ஒரு 6:30க்கு சரி ராமதாஸ் சார் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட உடனே ஃபோன் எடுத்தோடனே சார் இந்த மாதிரி நான் ஜெயசிம்மா பேசுகிறேன் சார், நீங்கள் இந்த சொல்லுப்பா என்ன மெட்ராஸ் நம்பராக இருக்குது சார், வந்துட்டேன் சார், நீங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க, நைட்லேருந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கேருந்து பேசுகிறேன் நீங்கள் சார், இந்த கேகே நகர் சொன்னாங்க சார். நான் எங்கே கேகே நகர் எங்கே இது அந்த கடைக்காரங்க எங்கே பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து அப்படின்னு பக்கத்தில் ஆமாம் அது பிடிஎன் அப்பார்ட்மெண்ட்டு. அதில் பார்த்துட்டு பேக்கோட வந்து எங்கே கை காட்டு முதல்ல ஃபோனை வச்சுட்டு வா அப்படின்னாரு. போனதுக்கப்புறம் டிஃபன் எல்லாம் கொடுத்து கையில் ஒரு 200 ரூபா கொடுத்து இப்படியெல்லாம் வரக்கூடாது, சினிமாவுக்கு வரணும்னா தெர் இஸ் ஒரு ப்ராசஸ் இருக்குது. முதல்ல தங்க இடம் பார்க்கணும், உன்னோட சர்வைவல் நீ பார்த்துக்கணும்,
இதுக்கிடையில் வந்து ஏதோ ஜாப் மாதிரி பார்த்து வச்சுக்கோ, அப்புறம் எப்பப்போ லீவ் கிடைக்குதோ அப்போ வந்து நீ போய் சான்ஸ் தேட, அதுக்கு என் பேரை பயன்படுத்துக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வெற்றிவன் சார் அதுக்கப்புறம் வரவே இல்லை சார். போய் திருப்பி ப்ராப்பராக வந்து அங்கே போய் அந்த 20 டேஸான சஸ்பென்ஷன் எல்லாம் முடிஞ்சு, அங்கே என்னென்னா பேப்பர்லலாம் ஃபோட்டோவில் வந்துச்சு இந்த மாதிரி ஈரோட நாராயண நிச்சயத்தில் வந்து ஃபைனலிஸ்ட்டு நான் வந்தவொடனே பிரின்ஸிபல் கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. கூப்பிட்டு என்னக்குன்னு என்ன நீ உன்னை வெளியே வரட்டா நீ போய் வேறம்மா வந்து நிற்கிறேன் உள்ள அவர் பேசி அவன் வந்து உனக்கு வந்து நீ உள்ளே வர வேண்டாம், ஆனால் வந்து செமிஸ்டர் மட்டும் எழுதிட்டு போ அப்படின்னாரு. அப்போ போய் அதெல்லாம் எழுதிட்டு ப்ராப்பராக ஒரு பண்ணிட்டு சென்னையில் ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு கோடம்பாக்கத்தில் வந்து வடபழனியில் வந்து ஜூன் 12 கரெக்டாக 2005 லேண்ட் ஆகி வந்து அப்புறம் அங்கேருந்து அப்படியே ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஐசிசி லம்போர்டில் வேலை பார்த்தேன் நான். இட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஐசிசி பேங்க். ஸோ அதில் அப்படியே ஒரு 2 months ஓடி போச்சு. அப்புறம் வந்து அதுவே வந்து காலையில் வந்து 7 மணிக்கு போக நைட்டு 8 மணி வரானும் போது சினிமாக்கான ஒரு இது கிடைக்கல. ஸோ அதில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த சேலரி வச்சுட்டு ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து வந்து காலையில் ஒரு 30 ரூபாய்க்கு பைக் பெட்ரோல் போடுவேன், ஒரு ஃபிலிம் டிக்ஷனரி ஒன்று வாங்கிக்குவேன். வடப்பள்ளியில் ஸ்டார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒரு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் புரிஞ்சு போச்சு அது இவனே ராங் ரூட் அப்படின்ட்டு. ஆனால் ஒரே ஒரு நல்லது நடந்தது எல்லாம் வந்து ஒரு அந்த ஃபிலிம் டைரக்டர் என்ற ஒரு கிடைச்சது எனக்கு கையில். ஸோ அதனால வந்து நிறைய டைரக்டர்ஸோட கான்டாக்ட்ஸ் அண்ட் அட்ரஸஸ் கிடைச்சது. ஸோ அப்படியே ட்ரை பண்ணிட்டு யாரெல்லாம் பார்த்தீங்க? நிறைய பேர் சார். பாலாஜி சக்திவேல் சார், ஹாஸ்மின் சார், நிறைய பேர், தரணி சார். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட் வைஸாக பிரிச்சுக்குவேன். பிரிச்சுக்கிட்டு வந்து ஏரியா வைஸ், இப்போ கேகே நகர் இது, அப்புறம் எம்ஜிஆர் நகர் இது, வெஸ்ட் மாம்பழம் இது, அசோக் நகர் இது வந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கல்லெல்லாம் அதில் ரவுண்ட் போட்டு இதில் வந்து ஃபில்டராகி வரும் இல்லையா சார். நீங்கள் ஒன்று செய்யுங்க, நீங்கள் புதன்கிழமை வாங்க, சனிக்கிழமை வாங்க, அதெல்லாம் திருப்பி நோட் பண்ணிட்டு திருப்பி அந்த டைம் போகிறது. இந்த மாதிரி லிங்கசாமி சார், நிறைய பேர், நிறைய எல்லாத்தையும் பார்த்துருது சார். மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் இருக்கும் சார். ஆக்சுவலி என்னென்னா பாலாஜி சக்தி சாரோட வந்து பார்க்கும்போது அவர் பார்த்தோன்னே அந்த ஒரு வெல்கமிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பாசிட்டிவிட்டியாக வாங்க வாங்க இன்னைக்கு வந்தீங்களா, சூப்பர் நடிச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு உடனே கரெக்டாக ஒரு கோ டேரக்டர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட கொடுத்து கரெக்டாக எடுத்து வாங்கிக்கிங்கன்னுவார். நிறைய பேர் லிங்கசாமி சார் அந்த டீம்கிட்டையும். ஸோ மோஸ்ட்லி அதாவது இருந்தது என்னென்னா அதில் என்னென்ன அந்த அந்த ஃபிலிம் அவங்க எடுக்கும்போது மோஸ்ட்லி ஒன்றும் முடிஞ்ச டைமில் நான் போயிருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் ஒரு ப்ராசஸிங் போயிட்டு இருந்தது. இதுக்கிடையில் தான் எனக்கு அது ரூம்மேட்டாக இருந்த ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், சும்மா ஆசை இருந்தால் பட்டாது, அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், ஒரு போருக்கு போகிற முன்னாடி அதுக்கு வந்து கூத்துப்பட்றையினோட இடம் இருக்குது, அதில் போய் சேருங்க, உங்களுக்கு வந்து நல்லா ட்ரெயின் ஆவீங்க அப்படிங்கும்போது ஒரு ஆக்டிங்க்கான ஒரு எப்படி ஒரு ஆக்டர் சேஞ்ச் டு கேரக்டர்ன்றது வந்து பேஸ் ஒன்று இருக்கும். ஏன்னா நான் ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப ஷையாக இருந்தது எனக்கு. அவர் மாடியில் வச்சு என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு எனக்கு அந்த போசிங் இது எல்லாமே வந்து ரொம்ப ஷையாக இருக்கும்போது அவர் சொன்னார், இல்லை நீங்கள் எப்படின்றீங்க வந்தீங்க, போய் சான்ஸ் கிடச்சிச்சு, போய் அதை வந்து நீங்கள் மெட்டீரியலைஸ் பண்ணோம்ல, அந்த இடத்துல நீங்கள் தோற்றுனீங்கன்னா திருப்பி வராதுன்னும் போது ஸோ கூத்துப்பட்றையில் போய் ஒரு 3 months ஆக்டிங் கோர்ஸ் பண்ணேன் சார் உத்சாமி சார்கிட்டையும். அப்புறம் என்னோட இதில் வந்து டியூட்டராக இருந்தவர் வந்து குரு சோமசுந்தரம். ஸோ அவரோட அதுதான் ஜிகர்தண்டால வச்சிருந்தது அது. ஸோ அங்கே ஒரு ட்ரெயின்ட் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு தெளிவாகிடுச்சு. தெளிவாகி அப்படியே நிறைய 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 ரூம்மேட்ஸ் டைரக்டர்ஸாகவே இருந்திருக்காங்க. எல்லாமே இருந்திருக்கா. நான் யாருமே வந்து படம் பண்ணும்போது சான்ஸ்ன்றது கொடுத்ததே கிடையாது. டக்குன்னு பார்த்தா வந்து திங்ஸ் இருக்காது, என்னப்பா அவரு சைட் கிளம்பிட்டாரு, பாவி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருந்தது எனக்கு. அதில் வந்து இப்போ இருக்கிற ஒரு 4-5 பேர் ஒரு பெரிய இயக்குனர்களாகவே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பார்த்துக்க வேண்டியதாகும் போது அந்த டைமில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஒன்று பண்ணியிருந்தோம். ஒரு படத்தோட கண்டென்ட்டை ஒரு நண்பர் இயக்குனர் அவர். ஸோ அவர் வந்து ரூம்மேட். அவர் வந்து ஒரு கம்பெனி ப்ரொடக்ஷனுக்கு அப்ரோச் பண்ணும்போது, இல்லை இவ்வளோ வந்து மெட்ராஸ் டாக்கீஸ் மணி சாருக்கு அப்ரோச் பண்ணும்போது, இவ்வளோ இல்லை மணி சார் படிக்க மாட்டார், மேக் இட் ஆஸ் ஏ டியூரேஷனாக ஒரு இன்னும் வரப்போகுது. அப்போது ஒரு குறும்படமாக ஒன்று எடுத்திருந்தார், அதில் நான் நடிச்சிருந்தேன். ஸோ ரூம்மேட் நல்லா கொஞ்சம் நான் அங்கே வந்து மணி அண்ணன் நான் மட்டும்தான், எப்போல்லாம் காசுலையே அப்போ வேலைக்கு போயிடுவேன். ஏன்னா என்கிட்ட டிகிரியும் கிடையாது. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டிகிரிக்கு முன்னாடி நான் வந்து அந்த 2 மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்துடுவேன் வெளியே. ஏன்னா 2 months அந்த கிரேஸ் டைம் தருவாங்க, இந்த கிரேஸ் பீரியட் தருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பட்டிங் இது இருக்கும், கிரேஸ் நீங்கள் 3rd month நீங்கள் சர்டிஃபிகேட் இது பண்ணி தான் ஆகணும். நம்ம போனோம் 21 year அப்படியே வச்சிருக்கேன் நான். ஸோ அவங்க போக சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 மாதம் சம்பளத்தை சேவாக வச்சுருக்கேன் நான். வச்சுட்டு டெய்லி ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறது, ஒரு 30 ரூபா வண்டி பெட்ரோல் போடுவேன், அப்புறம் ஃபோட்டோஸ் தேவைன்னா பிரிண்டை போடுவேன், இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ அவருக்கு வந்து அந்த எடுக்கும்போது நான் ஃபண்டிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஃபண்டிங்னா பெரிய விஷயம் கிடையாது, ஒரு 15,000-20,000 ஹெல்ப் பண்ணி நம்ம இருந்தது. ஸோ அதில் நீயே ஹீரோ நடி அப்படின்ட்டாரு. நடித்து அதெல்லாம் பார்த்துட்டு பாலுமேந்திரா சார் பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு யார் இந்த பையன் கேட்டுருந்துருக்காரு. பட் அது ப்ராசஸிங்காக ஃபீச்சரிங்காக வரும்போது, அந்த ஃபீச்சர் ஃபிலிமாக வரும்போது நான் அதில் பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு கான்டாக்ட் வந்துட்டு அந்த குறும்படத்துக்கு சிடி டிசைனிங் வந்து மணி பண்ணிட்டு இருந்தாரு. யாருன்னா நம்ம காக்கா முட்டை மணிகண்டன்.
ஆமாம். ஸோ அப்போ தான் மணியோட அறிமுகம் எனக்கு கிடைக்கிது. அது வீட்டில் போய் உட்காந்து நான் சிடி டிசைனிங்லாம் உட்காருவேன். உட்காந்து வந்துட்டு அப்போ ஒரு இது இருந்தது. ஸோ இந்த ப்ராசஸில் போயிட்டு இருக்கும்போது கடைசி ஜாப் வரைக்கும் வந்தாச்சு. எல்லா கம்பெனிலும் வேலை பார்த்தாச்சு. டிக்ஷனரி வித்தாச்சு, ஒரு இன்சூரன்ஸ் பார்த்தாச்சு, கேபிஓ, பிபிஓ எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இனிமேல் நமக்கு சென்னையில் இங்கே வேற போகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது லாஸ்ட்டாக ஒரு கால் எடுத்துட்டேன் நான். இடையில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது எனக்கு. ஸோ இந்த இதில் எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி ஆக்சுவலி. அந்த மூஞ்சில் பெருசாக இருக்குது. ஸோ உள்ள கிராஷ். ஸோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் வந்து என்ன ஆனாலும் சினிமாக்குள்ளே தான் பார்த்துடலாம். இனிமேல் எந்த வேலை போவேனான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு டைமில் ஸ்டாலின்னு ஒரு நண்பர், ஒரு சசி சார் இருக்காரு, பூ சசி சார், பிச்சைக்காரன் இருக்காரு. ஆமாம், சசி சாரோட அசிஸ்டன்ட். அவர் வந்து திடீர்னு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, நண்பரை பார்க்க வரலாமா? சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த ஆல்ரெடி ஒரு குறும்படம் எடுத்திருக்கீங்க, உங்களோட உதவி தேவை. நாங்கள் வந்து ஒரு எபிலிட்டி ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 1 minute ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். கொஞ்சம் இந்த மாதிரி உங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையான்னு கேட்கும்போது, நான் வேணா அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்கிறேன் அப்படின்னு. என்னங்க நீங்கள் ஆக்டிங் பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு வேலை கொடுங்க. அட்லீஸ்ட் சினிமாக்குள்ளே இருக்கிற ஒரு நமக்கு ஒரு தூங்கும் போது ஒரு நல்ல தூக்கம் வரும் இல்லையா, ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்படியா, சரி வாங்க போது. ஸோ அப்போ திருப்பி அதோட டிஓபி யாருன்னா காக்கா முட்டை மணிகண்டன், கேமராமேன். ஸோ திருப்பி போகும்போது மணி வந்து அப்புறம் பார்த்துட்டு, தலைவர் இது வந்து டைரக்ஷன் பீஸ் கிடையாது, இது பக்க ஆக்டர் பீஸ் அப்படின்னு. ஆமாம், மணி நடிக்க தான் வந்து அப்புறம் சொல்கிற ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் பேசி. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது தான் ஒரு நாளே இயக்குனர் அனௌன்ஸ் வருது கலைஞர் டிவியில். வரும்போது கார்த்திக் சுப்பராஜ் மணிகண்டனை பார்க்க வராரு. நான் மணிகண்டன் எப்படின்னா, மணி வந்து 2 கேமரா வச்சுருப்பேன், மார்க் 5 இது 5D 71 வச்சுருப்பேன். நான் அது ரெண்டலில் நான் விட்டுட்டு டெய்லி ஒரு 100 அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இருப்பேன் நான். ஸோ இந்த டைமில் வர அவர் டிஓபியை பேச, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆக, அப்போ வந்து அந்த நான் ஷார்ட் ஃபிலிம் சொன்னேன் இல்லை சார், அந்த 1 minute ஷார்ட் ஃபிலிம் எபிலிட்டி ஃபவுண்டேஷன், அதில் ஹீரோ யாருன்னா விஜய் சேதுபதி. நான் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அதில் 2 பேரும் நல்லா கனெக்ட் ஆகிட்டோம். அப்போ வந்து மணி சொன்னார், காக்கிட்ட வி ஹேவ் ஒரு நல்ல டீம் இருக்குது, நம்மக்கிட்ட 2 நடிகர்கள் இருக்காங்க, அஸ்தான் நடிகர்கள், ஒன்று பாபி சிம்மா, ஒன்று விஜய் சேதுபதி. அப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனதான் சார் நாளை இயக்குனர். ட்ராவல் எப்படி இருந்தது? செம்ம ஜாலியாக, செம்ம ஹாப்பியாக இருந்தோம் சார். ஏன்னா ஒரு 10 daysல வந்து அவங்க ஒரு லைன் சொல்லிவிடுவாங்க, கண்டென்ட்டோட சொல்லிடுவாங்க. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இவங்க ரைட்டிங் போகணும், ரைட்டிங் போனதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் இருந்தால் 1 நாள் 2 நாளில் ஷூட்டுன்றது ஒன்று எடுக்கணும், திருப்பி அதுக்குள்ளே போஸ்ட் பண்ணணும், அந்த டெட்லைனுக்குள்ளே கொண்டு போய் அந்த அவுட்டை கொடுத்துட்டு அதில் ஜெயிக்கிறோமோ இல்லைம்போது அது செம்மையாக இருக்கும் ஆக்சுவலி. அப்போது காசு இல்லாமட்டு ஆனால் செம்ம ஹாப்பியாக இருக்கும். வந்து கார்த்திகோட ஃபாதர் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவார் அது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு. இதில் வந்து மணி வந்து இந்த எஃப்சிபி எல்லாமே சிஸ்டம் எடிட் எல்லாமே மணி வச்சிருப்பாரு. டிஓபி மணி ஹாஸ் ஆல்ரெடி கேமராஸ். ராஜேஷ் முருகேஷன் மியூசிக் டைரக்டர், பிரேமம், அல்வான்ஸ் புத்திரன் எடிட்டர். ஸோ ஒரு டீமாகவே அப்படி ஃபார்ம் ஆகிட்டோம். இல்லை 2 ஆக்டர்ஸ் இருக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் விஜய் நடித்தேன்னா ஒன்று நான் நடிப்பேன். நான் அதில் வந்து ப்ரொடக்ஷன் வேலையை பார்த்துருவேன். ஏதோ ஒன்று சம்திங் பார்த்தது ஃபிலிம் ஏதோ ஒன்று. திடீர்னு அப்படி கார்த்திக் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு நலன் பழக்கம், நலன் தலைவரை நீங்கள் நடிகல நாங்கள் நம்ம ஷூட்டிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நான் அவருக்கு போய் ப்ரொடக்ஷன் வேலை பார்த்து கொடுப்பேன், இல்லை அதில் நடிக்கிறேன்னா நடிப்பேன். இந்த மாதிரி அப்புறம் பாலாஜி மோகன். ஸோ இப்படியெல்லாம் ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளேயே இருந்தோம். ஸோ அதிலே வந்து பெஸ்ட்டு டீம் எங்கள் டீம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸில் வந்துட்டு அதில் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சது. நாளே அப்படி செம்ம ஜாலியாக இருக்கும் சார். கையில் காசு இல்லை, ஒரு 1000 ரூபா இருந்தால் எனக்கு போதும், அந்த மாதிரி தான் இருக்கும். இத்தனை அனுபவங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து சின்ன கதாபாத்திரங்களை தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்போல்லாம் நம்ம நினச்ச மாதிரி ஒரு பெரிய கதாபாத்திரத்தை நடிக்க முடியன்ற ஏக்கம் மனசுக்குள்ளே இருந்ததா? இல்லை சார், நான் அந்த மாதிரி இதுவே திருப்தியாக இருந்ததா? இல்லை, திருப்தியாக இல்லை சார். எனக்கு ஆக்சுவலி நான் எது பண்ணாலும் தி பெஸ்ட்டாக பண்ணணும் மட்டும் எனக்கு மைண்டில் இருக்கும். அதில் ரொம்ப கிளியராக இருப்பேன் நான். சுதுக்கம்லேயும் நிறைய பாராட்டு வந்துச்சு, நேரமும் பயங்கர பாராட்டு வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி சுதுக்கவும் முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த பாலாஜி மோகன் படத்தெல்லாம் நடிச்சிருந்தீங்க. ஆமாம், சின்ன ரோல். அது வந்து பாலாஜி ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறாப்புல, காதல் சுதப்பது எப்படி. ஆமாம், நான் ஃபோன் பண்ணி, என்னையா குரூப் படம் ஷார்ட் ஃபிலிம் நான் கூப்பிட்டேன், ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்க கூப்பிட மாட்டியா அப்படின்னு. நான் வந்து இல்லை ப்ரோ, நான் எப்படி கூப்பிடுறேன்னு தெரில, எனக்கு ரொம்ப சின்ன ரோல், ஒன்று செய்யுங்க, நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லுங்கள், அதே உங்கள் ரோலே நான் அப்படியே வச்சுரு, அது உங்களுக்கு ஓகே ஆனார். ஏதாவதுப்பா எவனும் கூப்பிடலாம், ஏதாவது கூப்பிடு அப்படின்ட்டு. ஏன்னா ஃபியூச்சர் ஃபிலிம் இல்லையா, அது ஒரு பயங்கர. ஸோ அப்படி தான் அதில் பண்ணேன். அப்புறம் சேம் பீஸாலையும் அவ்வளோதான் ஸ்பேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நேரம் ஆக்சுவலி நேரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா வெயிட் எல்லாம் போட்டு ஒரு நியர்லி ஒரு 90 kgs இருந்தேன் நான். அதெல்லாம் போட்டு இருக்கும்போது இப்போது பீஸா ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நலன் வந்து டூயிங் டு சிவி குமார் சார். ஸோ அதில் வந்து நான் வந்து அதில் காப்ரோல் ஒன்று இருக்கும், யோக் ஜோபி சார் பண்ணியிருப்பார். அவர் பேசாமல் சிவி குமார் என்னென்னா இது பாபி தான் பண்ணணும். ஏன்னா நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டாகவே இருக்கும்.
ஸோ அப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். நலனுக்கு அதில் வந்து ஓகே ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, அது பாபி கரெக்டாக இருக்கும். இதுக்கிடையில் நானும் விஜய் சேதுபதி மீட் பண்ணி பேசும்போது இவன் வாண்டட்லி கதை தெரிஞ்சு உள்ளே போய் இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணும்போது மாமா அதை கேட்டேன். லிட்டரலி அது அன்றைக்கி கரெக்டாக அவனுக்கு வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்த காலம் வந்து ரிலீஸு அசோக் நகரில் பார்த்துட்டு உதயம் தேட்டரில் பார்த்துட்டு அப்படியே ஹாட் சிப்ஸ் வந்துட்டு அப்படியே காப்பி குடிச்சு தம் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போது எனக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ப்ரொடியூசர் இருக்கார். ஸோ ஆஃப்டர் பீஸா. ஸோ எனக்கு என்ன 2 கோடி ரூபாய்க்கு கண்டென்ட் வேணும். எனக்கு கார்த்திக் திருப்பி நம்ம கேட்டோம்னா பண்ண முடியாது, ஏன்னா பீஸா ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வரும். ஸோ இவங்கிட்ட ஒரு 2 கோடி ரூபா இருக்குது. பட் இவனுக்கு தேவை 4 கோடி ரூபா ஃபார் சங்குதேவன். ஸோ மாமா எனக்கு 4 கோடி ரூபாய்க்கு இல்லைடா 2 ரூபா தான் இருக்குதுன்னு உனக்கு சேரேன்டா, இந்த 2 ரூபா நான் மாற்றி விட்டுறேன், நீ அந்த சங்குதேவன் எடுத்துக்கோ, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன்டா அப்படின்னு. மாமா இந்த நலன்கிட்ட ஒன்று இருக்குது, இந்த 4 பேரில் எந்த ரோல் பண்ணிடணுமா, அதில் எஸ்பெஷலி இந்த நயன்தாரா கோயில் கட்டுற ஒன்று இருக்குது, அது மாமா நீ பண்ணிவிட நம்பிக்கை இருக்குது, 4மே செம்ம ரோல், நீ அது மட்டும் பாரு அப்படின்னா. ஏடா போலீஸ்காரில் தெரில மாமா, ஆக்ஷனாக உனக்கு செட் ஆகும், ஆனால் எனக்கு பிடிச்சது இது அப்படின்னா. ஏன்னா நைட்டு வந்து நலன் ஃபோன் பண்ணி என்னப்பா படம் பண்ணுற கூப்பிட மாட்டியா அந்த மாதிரி திருப்பி பேசி தலைவர் என்ன தலைவரை காலை வாங்க ஆஃபீஸ் கழிட்டார். அவர் போனதுக்கப்புறம் இந்த சிவி சார் சொல்லிட்டாரு, அது கிடையாது, இந்த 4 பசங்களை நயன்தாரா கோயில் கட்டுற ரோல் ஏதோ இருக்காங்க அப்படின்னு. ஆமாம் அது நான் தான் காமெடி பண்ணாதீங்க பாபி, அதெல்லாம் உங்களுக்கு வராது, சும்மா இருங்க அப்படின்னு. நான் வந்து இல்லைங்க நான் பண்ணுவேன் நம்பியா, நல்லது நம்பவே மாட்டேன்ட்டாப்லாம். இல்லை நல்ல நான் பண்ணுறேன்னா இல்லை நீ வேணாலும் ஒன்று செய்யுங்க, அந்த ஐடி ப்ரொஃபஷனல் அசோக் செல்வன் பண்ணார், அது வேணால் கரெக்டாக இருக்கும், இது வந்து நான் மணிகண்டன் பாய்ஸில் நடித்தார் இல்லையா, அவரை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எப்படியும் தலைவரை வந்துடுவீங்க மேலே அப்படி இப்படி பிடிச்சிட்டு பாவம் இருக்கு, நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு, நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள், அவர் அது பண்ணுறேன், சரி ஓகே நல்லன்னு அப்படின்ட்டு நான் வந்ததுக்கப்புறம் வந்து. ஆனால் தலைவரே ஒரு 25 வயசு மாதிரி இருக்கணும், நீங்கள் பாட்டுக்கு வெயிட்டாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் அந்த வாதி வந்தால் தான் நான் தருவேன் அப்படின்னு. எவ்வளோ நாள் 15 நாள் டைம் இருக்குது, போய்ட்டு அங்கே உடம்பு குறைச்சிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிட்டு நான் மணியும் கூப்பிட்டு போனேன், நான் பாய்ஸ் மணிகண்டனையும் கூப்பிட்டு போயிருந்தேன். சடன்லி அவருக்கு ஏதோ யூஎஸ் ஏதோ வந்திருக்கு, நான் அங்கே போகணும்னு சொல்லிட்டு நெக் ஆஃப் த 2 டேஸில் மாறுது. 2 டேஸில் வந்து இந்த மாதிரி மணி வந்து யூஎஸ் போகணுன்றப்பல நான் சொல்கிறேன், மணி மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை, நான் போய் ஆகணுன்ற ஒரு சோர்ஸ் இருந்தது அவருக்கு. உடனே மணி அப்போ நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்ட்டார். அப்படி தான் அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டருக்குள்ள நான் வந்தேன். அதுலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி அப்போல்லாம் எனக்கு தெரியல, பட்டு அது நடிக்கும்போது நலனுக்கும் ஆக்சுவலி மேலே வந்து அவ்வளோ அபிப்பிராயம் கிடையாது. இது என்ன பஸ் ஓகே ஒரு 1/2 ஸ்பூன் குறைச்சிங்க பஸ், ஒரு 1/2 ஸ்பூன் இருக்குங்க, இப்படி தான் இருக்கும் கான்வர்சேஷனு. ஆனால் எடிட்டில் பார்க்கும்போது தான் அப்போ நலன் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை நான் பாபி என்னமோ நினச்சேன் ஆனால் நல்லா வந்திருக்கு அப்படின்றது. இதுக்கு ரெக்கமெண்டேஷன் யாருன்னா அல்ஃபோன்ஸ் புத்திரன், கார்த்திக் சுப்பராஜ் எல்லாமே பண்ணுவாங்க, நல்லா நம்புங்க காமெடி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் அதுக்கப்புறம் எல்லாமே காமெடியாக தான் சார் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வேற ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, எல்லாமே 2 படம் இருந்தது. பட் ஜிகர்தண்டாக்குள்ளே நம்ம நேரம் பார்த்துட்டு அல்ஃபோன்ஸ் வந்து கார்த்திக் சொன்னால் வேறு மாதிரி இருக்கான் வந்து பாரு அப்படின்னு. ஸோ அதுலேருந்து ஒரு கார்த்திக் வந்து அந்த ஜிகர்தண்டா போது 2 படமே ஹீரோ, 2மே லீட் ரோல் தான். சீரியஸாக தான் ப்ரொடியூசர் இத்தையும் கிடையாது, நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நேராக ஜிகர்தண்டா போய் உட்காந்துட்டேன். 1 இயர். ஜிகர்தண்டா படத்துக்காக தேசிய விருது கிடைச்ச அந்த தருணம் உங்கள் நினைவில் இருக்கா சார்? என்னன்னா அது ஒரு செம்ம ஃபன்னி சார். அது சென்ட் தாமஸ் மவுண்ட் மேலே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், பாம்பு சட்டை, மனோபல சார் ப்ரொடியூசர். ஸோ செம்ம வெயில் என்ன பண்ணிட்டாங்க, அதில் ஒரு லேடி இருப்பாங்க, ஒரு கேரக்டர், அவங்களே வேறு. நான் அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள்லாம் உங்களை தேடி வந்தது? அகைன் சார் சூதுக்கும் முடிஞ்ச உடனே எல்லாம் இந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் காமெடியன் இந்த மாதிரி வந்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கல, ஆக்சுவலி ஃபோனை மாற்றிட்டேன் நான். ஒரு 1 இயர் என்னை ரீச் பண்ணவே விடலை நான். தெலுங்கு படங்கள் நடிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், ஏன்னா உங்களுடைய மதர் டங்கே தெலுங்கு. ஆமாம். மலையாள படங்கள் நடிக்கும்போது எப்படி இருந்தது சார்? அது நான் எனக்கு தெலுங்கு போனாலும் அங்கேயும் இப்போ பிரச்சனை போச்சு சார். என்னன்னா இங்கே தமிழ்ல அங்கே யாருக்குமே நான் தெலுங்கு தெரியாது. நான் அவர் கூட சிரஞ்சீவி சார் கூட அவ்வளோ நாள் படம் பண்ணேன், அவ்வளோ ஆசை தான் இருக்கணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.